தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நிதி பற்றாக்குறையால் முடங்கி இருப்பதாக கூறப்படுவது ஆதாரமற்றது என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு முழுமையான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு சமூக ஊடகத்தில் பதிலளித்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தமிழகத்தின் வளர்ச்சியில் மத்திய அரசு முழுமையாக உறுதி பூண்டியிருப்பதாக கூறியுள்ளார். 2026-27 ஆண்டில் தமிழகத்துக்கு 7611 கோடி ரூபாய் நிதியுடன் பட்ஜெட் ஒதுக்கீடு 2014 ஆண்டில் இருந்து 8.5 மடங்குக்கும் அதிகமாக உயர்த்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறையால் திட்டங்கள் முடங்கவில்லை என விளக்கம் அளித்துள்ள அஸ்வினி வைஷ்ணவ், அவ்வாறு கூறப்படுவது ஆதாரமற்றது என குறிப்பிட்டுள்ளார். பல திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதே ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி புதிய வழித்தடத்திற்கு 91% நிலம் கையகப்படுத்துதலும், திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை புதிய வழித்தடத்திற்கு 86% நிலம் கையகப்படுத்துதலும் நிலுவையில் உள்ளது என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்.